எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா, கனடாவில் இருக்கிற ஸ்ரீதரன் அண்ணான்னு சொல்லி அவர்கிட்ட அம்மாட இன்றைக்கு நினைவு நாள், இறந்த 3வது ஆண்டு நினைவு நாள். அதையொட்டி அவர் இன்றைக்கு சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்கார். ஒரு 10 பார்சல் சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்கார். அதான் நாங்க கடை சமைச்சு கொடுக்க போறோம். மீன் குழம்பு, அதே நேரம் மரக்கறிகள், தண்ணி போத்தல் எல்லாம் செய்து கொண்டு கொடுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனலை பாக்குறீங்கன்னு சொன்னா, அப்ப மறக்காம சோபா சாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளே கிளிக் பண்ணுங்க. அதே நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த அம்மாட பேர் வந்து வசந்தலட்சுமி. அவங்களோட ஆத்மா சாந்தி அடைய நீங்க எல்லாருமே ப்ரே பண்ணிக்கொள்ளுங்க. இப்ப நாங்க கடகடன்னு சமையலை செய்யலாம். கொஞ்சம் குட்டி பெரிய சமையல் சொல்லலாம். சரியா? வாங்க கடகடன்னு எல்லாத்தையும் செஞ்சு பார்சல் கட்டி கொண்டு கொடுத்துட்டு வரலாம். இது சாலை பொரிக்க போறேன். அதுக்கு வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் எல்லாம் போட்டு பிரட்டி வைப்போம். தனி மிளகாத்தூள், உப்பு, மிளகுத்தூள் கொஞ்சம் நீரை கலந்து விடுவோம். இப்போ மீனெல்லாம் கலந்து வச்சாச்சு. மிளகாத்தூள் எல்லாம் போட்டு இதுக்கட்டுக்கு மீன் பொரிக்க வேண்டியதான். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குழம்ப கூட்ட போகிறேன் நான். இது சீலா மீன் எடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்களா? பச்சை மிளகாய், வெள்ளைப்பூடு, தக்காளி பழம், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம். இது வெள்ளைப்பூடும் சேர்த்துருக்குறேன். அதுக்கு பிறகு சின்ன வெங்காயம். இங்கால அரைச்சி வச்சிருக்கிறேன். நான் அரைச்சி தான் அந்த கறி வைக்க போகிறேன். சேர்க்கிறேன். அரைச்ச கறி தூள் அரைச்சி வச்சிருக்கிறேன். இப்போ சேர்த்தாச்சு. இதில் வந்து தேங்காய் பால் சேர்க்க போகிறேன். இது வந்து 2ஆம் பால் 3ஆம் பால். இது 1ஆம் பால். புளி சேர்க்கிறேன். உப்பு சேர்க்கிறேன். இனி இதை கலந்து விடுவோம். நல்லா இந்த நாங்கள் அரைச்சதெல்லாம் சேர்ந்து கலப்படுற அளவுக்கு கலந்து விடுவோம். குழம்பு நாங்கள் அடுப்பில் வைப்போம். இங்கெல்லாம் மீனை பொரிப்போம். எண்ணெய் சூடாயிட்டு குழம்பு கொதிக்கட்டும். இதில் இப்போ குழம்பு ரெடி ஆயிட்டு பாருங்க. நல்லா எண்ணெய் படந்து சூப்பரா வந்துச்சு பாருங்க நண்பர்களே, எப்படி வந்திருக்கண்டு. குழம்பு சூப்பரா வந்துட்டுது. இனி இறக்க வேண்டியதான். சம்பளத்தாங்க சரியா?
தண்ணி போதில் இது வைக்க நான் கையில் கொடுப்பேன். எடுபடலை. அம்மா சரி வாங்க. இதுக்காக திரும்புங்க நீங்கள் லைட்டாக. அதான் சிம் வேணும் தானே. சிம் இல்லை, சிம்மை கொண்டு தாங்க.